இப்போ லெஃப்ட்டில் வந்து இது ஃபீமேல் லெஃப்ட்டு, இது வந்து மேல் லெஃப்ட்டு. இது அப்படியே ப்ரீடிங் லெஃப்ட்டு. இது வந்து ஸ்டாக் பேர்டு. இது ஸ்டாக் பேர்டில் மேலு ஃபீமேலு. அது வந்து ஃபீமேல். என் பேர் யோகேஷ், என் ஃப்ரெண்டு பேர் வந்து சதீஷ். நாங்கள் 2 பேரும் வந்து மாங்காட்டிலேருந்து ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் மாங்காட்டில் பண்ணோம். இதுக்கு முன்னாடி 4 வருஷமாக ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து பூந்தமல்லியிலேருந்து ரேஸ் பண்ணோம். அப்போ எங்கள் 2 பேர் வீடு வந்து வேறு வேறு இடத்துல இருந்தது. ஆனால் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டோட வீடு தான் இது. இப்போ வந்து நான் இங்கே வந்து நானும் இருக்கேன், கீழே வாடகைக்கு இருக்கேன். எங்கள் 2 பேருக்கும் ரேஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நானும் இங்கே வந்துட்டு ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து டிஆர்பிஎஸ் கிளப் தாம்பரத்தில் ரேஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 3 வருஷமாக பூந்தமல்லியில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு 2 வருஷம் வந்து ஜிபிஆர்எஸ் கிளப்பில் ரேஸ் பண்ணோம். 3வது வருஷம் வந்து டிஆர்பிஎஸ் தாம்பரம் கிளப்பில் தான் ரேஸ் பண்ணோம். இந்த வருஷமும் 4வது வருஷம் இதே கிளப்பில் தான் ரேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 1000ல் வந்து இந்த வருஷம் செகண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி 700ல் வந்து 5th 6th 7th 3 பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வணக்கம் ஜி. என் பேர் சதீஷ். மாங்காட்டிலேருந்து ரேஸ் பண்ணுறோம். இவர் என் ஃப்ரெண்டு யூகேஷ். நாங்கள் ஒரு 10 வருஷமாக புறா வளர்க்குறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு கர்ணப்புறா, சாதா புறா இதெல்லாம் வளர்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் ஆட்கள் கொஞ்சம் பழக்கமாக ஆக ஆக கொஞ்சம் அப்படியே ஓமர் புறா மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஓமர் புறா கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணோம். எங்களுக்கு பேட்ஸ் வந்து பாஸ்கரன் ஒருத்தர் கொடுத்தாரு. அவர் தான் முதல் மாதிரி எங்களுக்கு புறா கொடுத்தாரு. அவர் புறாவில் தான் நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அச்சீவ்மெண்ட்டும் பண்ணோம். அடுத்த 2 வருஷம் வினோத்தனன் ஒருத்தர் பேட்டு எங்களுக்கு கொடுத்து கற்றுக்க சொன்னார். நீ புறா வந்து நீயா உருவாக்க கற்றுக்கோ அப்படின்னு புறா வந்து நம்மளை உருவாக்க கற்றுக்க சொன்னார். அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 வருஷமாக இப்போ புறா நாங்களாக ப்ரீட் பண்ணி நாங்களாக அது இப்படி இருக்கணும், நம்ம இது பண்ணணும் அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்கு இது பண்ணி நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வருஷம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வருஷம் என்கிட்ட எல்லாமே ஒரு 6 கள்ளி பட்டா தான் இந்த வருஷம் எங்கள் அர்ஜென்ட்டாக வீடு கட்டினதுனால டக்குன்னு எடுத்து வந்து கூண்டு செட் பண்ணி ஒரு 6 கள்ளி பட்டாவில் தான் ஓட்டணும். இந்த வருஷம் எங்களுக்கு நல்லாவே ஒரு 30 புறா 35 புறா இந்த வருஷம் பறந்து 1000 வரைக்கும் பறந்து என்கிட்ட நிற்கிது. 1000ல் 3 புறா வச்சோம், 2 புறா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். 750ல் 9 புறா வச்சோம், 8 புறா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணி இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா புறா நிற்கிது. நெக்ஸ்ட் இயர் நல்லா நாங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம். ஜி, இவ்வளோ நம்ம பேசியிருந்தோம் வந்து நம்மளோட அனுபவத்தை பற்றி பேசியிருந்தோம். இவ்வளோ நம்ம புறா வளர்த்ததுனால என்னென்ன எப்படி இதுவும் இருக்குன்ட்டு. வாங்க நம்ம போய் புறாவை பார்க்கலாம் வாங்க. இப்போ லெஃப்ட்டில் வந்து இது ஃபீமேல் லெஃப்ட்டு, இது வந்து மேல் லெஃப்ட்டு. இது அப்படியே ப்ரீடிங் லெஃப்ட்டு. இது வந்து ஸ்டாக் பேர்டு. இது ஸ்டாக் பேர்டில் மேலு ஃபீமேலு. அது வந்து ஃபீமேல். இந்த பேர்டு வந்து இப்போ இந்த லாஸ்ட் இயர் தான் வந்து நாங்கள் 550ல் 2 பேர்டு ஆன் டே பண்ணோம். அந்த 2 பேர்டில் இந்த ஒரு பேர்டு இது வந்து 630க்கு வந்தது. கிளப்புக்கு வந்து 17வது புறாவாக தான் வந்தது. இருந்தாலும் எங்களுக்கு 700ல் வந்து 6th ப்ரைஸ் பிடிச்சி கொடுத்தது இந்த பேர்டு கிளப்புக்கு. நாங்கள் 700க்கு அப்புறம் இந்த பேர்டை ரேஸ் பண்ணல. நெக்ஸ்ட் இயர் வந்து ரேஸ் பண்ணலான்னு இருக்கோம். பேர்டோட விங் பேட்டர்ன் இது.
பேர்டோட ஐசைன் இது. பேர்டு வந்து 6 மந்த்து தான் இருக்கும் ஏஜ், 550 ஆன் டே பண்ணும்போது. இந்த பேர்டும் மேல் பேர்டு தான். நம்மளுக்கு வந்து 700ல் 6th பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த பேர்டு 6th இல்லை 7th பிளேஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த பேர்டு வந்து பறக்கும்போது 6 கள்ளி பட்டால தான் பறந்தது எங்களுக்கு. இந்த 10th விங்ஸே வந்து இல்லாமல் தான் வந்தது. இது வந்து விங்ஸ் பேட்டர்னு. இது வந்து எங்களுக்கு பாஸ்கரன் தான் கொடுத்தது. அந்த பேர்டு வந்து லாஸ்ட் முன்னாடி காமிச்ச பேர்டு வந்து நம்மளுக்கு நாங்கள் ப்ரீட் பண்ணது. இந்த பேர்டு வந்து புட்லூர் பாஸ்கரன் எங்களுக்கு கொடுத்த பேர்டு இது. இந்த பேர்டும் வந்து மேல் பேர்டு தான். இந்த பேர்டு வந்து இந்த வருஷம் டிஆர்பிஎஸ் கிளப்ல 1000ல் செகண்ட் பண்ணியிருக்கு. விங்ஸ் அந்த சீலும் இருக்கு. இது விங்ஸ் பேட்டர்னு. அதே மாதிரி இந்த பேர்டு வந்து 700ல் 5th பிளேஸ்மெண்ட் வந்தது எங்களுக்கு. இதான் 700ல் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்த பேர்டு. இதே பேர்டு தான் 1000லேயும் எங்களுக்கு செகண்ட் பண்ணியிருக்கு. இதுவும் வந்து எங்களுக்கு பாஸ்கரன் கொடுத்த பேர்டு தான். பறக்கும்போது பேர்டு வந்து 8 கள்ளி 9 கள்ளி தான் இருக்கும். இது வந்து பேர்டோட ஐசன். இந்த பேர்டு வந்து நாங்கள் 1000ல் 3 புறா டேக் பண்ணோம். அந்த 3 புறாவில் இது வந்து 2வது புறா எங்களுக்கு வந்தது. இது ஆனால் போட் டைம் முடிஞ்சு 20வது நாள் தான் வந்தது. இது சீல் இருக்கு பாருங்க. இது வந்து 550லேருந்து நாங்கள் ஜம்ப்பு கொடுத்த பேர்டு. 700 வந்து 550ல் வந்து எங்களுக்கு 1 வீக் கழிச்சு தான் வந்தது. அதனால் நாங்கள் வந்து பொறுமையாக ரெடி பண்ணி 1000ல் வச்சோம். எங்களுக்கு வந்து 20th டே தான் இந்த பேர்டு வந்தது. இந்த பேர்டு வந்தது சந்தோஷம். இன்னொரு புறாவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் வரும்னு. அந்த புறா வந்தோன்னா எங்களுக்கு 3 பேர்டில் 3மே வந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் இது. இந்த பேர்டு வந்து நாங்களா ப்ரீட் பண்ணது, நாங்கள் கற்றுக்கினதை வச்சு. எங்களுக்கு வந்து பேர்ட்ஸ் வந்து கொடுத்தது ஃபுல்லாகவே வந்து பாஸ்கரனாக இருந்தாலும் நாங்கள் பேர்ட்ஸை வந்து கற்றுக்கினது வந்து வினோத்தனன்ற அண்ணங்களை தான் கற்றுக்கணும். பேர்ட்ஸ் வந்து விங்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கணும், மற்றபடி விங்ஸ் பேட்டர்னு, ஹெட்டு, அதுக்கப்புறம் காலு, டெய்லு, இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்தது அவர் தான். அதேமாரி மெடிசன் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணதும் வினோத்தனன் தான். மொத்தம் நாங்கள் 700ல் 9 பேர்ட்ஸ் டேக் பண்ணோம் டிஆர்பிஎஸ் கிளப்பில். 9 பேர்ட்ஸில் வந்து இந்த பேர்டும் ஒரு பேர்டு. மொத்தம் 9 பேர்ட்ஸில் 7 பேர்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். இந்த பேர்டு வந்து நாங்கள் ப்ரீட் பண்ண பேர்டு. இதில் வந்து வினோத்தனை எங்களுக்கு கொஞ்சம் பேர்ட்ஸும் கொடுத்தாரு. அவரோட கொடுத்த பேர்ட்ஸ்லேருந்து நாங்கள் கற்றுக்கிறத வச்சு நாங்களாக ஜதை பண்ணி நாங்கள் விட எடுத்து ஓட்டினது. இந்த பேர்டும் வந்து 6 months தான் ஏஜ் இருக்கும் பறக்கும்போது. 700ல் எங்களுக்கு லேட் ரிட்டர்ன் பேர்டு இது. இது வந்து ஒரு ஃபீமேல் பேர்டு. இதோட விங்ஸ் பேட்டர்ன். நெக்ஸ்ட் இயர் இந்த பேர்ட்ஸ்லாம் 700 லேட் ரிட்டர்ன் ஆன பேர்ட்லாம் இந்த பேர்ட்ஸ் வந்து நாங்கள் 1000 நெக்ஸ்ட் இயர் டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இயர் வந்து எங்களோட டார்கெட் வந்து எங்கள் கிளப்பில் 1000ல் 10 புறா டேக் பண்ணலாம் மேக்ஸிமமாக. அந்த 10 புறாவையும் டேக் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு டார்கெட்டாகி வச்சுட்ருக்கோம். அதே மாதிரி இண்டிபெண்டன்ஸில் ஃப்ளாய்ட் சார் நடத்துகிற ரேஸ்லேயும் மினிமம் ஒரு 10 பேர்ட்ஸாவது டேக் பண்ணோம் அப்படின்றது எங்களோட டார்கெட்டாக இருக்குது நெக்ஸ்ட் இயருக்கு. அதுக்கு வந்து நாங்கள் ஓல்டு பேர்ட்லேருந்து லாஸ்ட் இயர் பறந்த பேர்ட்லேருந்து ஒரு 10 பேர்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி 1000க்கு. இன்னும் நாங்கள் எடுக்க போகிற யங் பேர்ட்ஸ்லேருந்து மினிமம் ஒரு 10 பேர்ட்ஸாவது 1000 பறக்கடிப்போம்னு நம்பிக்கை இருக்குது. ஓவராலாக 20 பேர்ட்ஸ் நெக்ஸ்ட் இயர் டார்கெட் வச்சுருக்கோம். 20+ பேர்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் இயர் 1000 பறக்கடிக்கணுன்ற ஒரு இதுக்காக வேலை பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீடிங்லாம் போயிட்டுருக்கு. இந்த பேர்டோட ஐசைன் வந்து இந்த பேர்டும் ஒரு ஃபீமேல் பேர்டு. இதுவும் 700ல் லேட் ரிட்டர்ன் ஆன பேர்டு. இந்த பேர்டும் நாங்கள் நெக்ஸ்ட் இயர் 1000க்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நாங்களே ப்ரீட் பண்ண பேர்டு. இதோட அம்மாவும் எங்களுக்கெல்லாம் 550 பறந்துருக்கு. அதுவும் லேட் ரிட்டர்ன் பேர்டு தான். அப்பா வந்து நாங்கள் இப்போ வேறு அப்பா மாற்றி நாங்கள் இப்போ இதை ஜதை பண்ணி நாங்களாக எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வருஷம் வந்து 700 பறந்துருக்கு, 6 months பேர்டு. நெக்ஸ்ட் இயர் இந்த பேர்டும் நாங்கள் 1000ஓட இதில் வந்து இந்த பேர்டும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் இது வந்து ஐசைன். இது வந்து மேல் பேர்டு. லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் 2 பேர்டு வந்து டேக் பண்ணோம் 1000ல். அந்த 2 பேர்டில் ஒரு பேர்டு ரிட்டர்ன் ஆச்சு. இந்த வருஷம் இதை பறக்கடிக்க முடியல நாங்கள் வீடு மாற்றினதுனால. இந்த பேர்டு வந்து புட்லூர் பாஸ்கரன் கொடுத்த பேர்டு இது. இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் இது.
இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் 1000 டேக் பண்ணி நாங்கள் ரிட்டர்ன் பண்ண ஃபர்ஸ்ட் பேர்டு இது. லேட் ரிட்டர்னாக இருந்தாலும் எங்களுக்கு இந்த பேர்டு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த பேர்டு வந்து இண்டிபெண்டன்ஸில் நாங்கள் டேக் பண்ணது முதல் முறையாக 1000ல் வந்து டேக் பண்ண பேர்டு இது. டேக் பண்ண பேர்டில் 2 பேர்டில் ஒரு பேர்டு ரிட்டர்ன் ஆச்சு. எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1000 வந்த பேர்டுன்றதுனால இந்த பேர்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பேர்டு. இந்த பேர்டு வந்து ஒரு ஃபீமேல் பேர்டு. இதுவும் வந்து 700 பறந்து லேட் ரிட்டர்ன் நிற்குது. லாஸ்ட் இயர் பறந்தது, இந்த வருஷம் பறக்கல. இதுவும் வந்து எங்களுக்கு புட்லூர் பாஸ்கர் அண்ணன் கொடுத்தது. இந்த பேர்டு வந்து 700 பறக்கும் போது வந்து எங்களுக்கு 6 வெள்ளி ரெக்கை தான் இருந்தது. நாங்கள் பேர்டு நல்லா இருந்ததுன்ற கான்ஃபிடென்ட்ல எங்களுக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆகுன்ற கான்ஃபிடென்ட்ல இந்த பேர்டு வச்சோம். இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் இது. இது ஒரு ஃபீமேல் பேர்டு தான் ஜி. இது வந்து போன வருஷம் பூந்தமல்லியில் பறந்தது. டிஆர்பிஎஸ் கிளப்பில் தான் பறந்தது போன வருஷம். 750 லேட் ரிட்டர்னு. இதோட விங் பேட்டர்ன் பாருங்கள். இதோட ஐசைனும் பாருங்கள். இந்த புறா வந்து முதல் நாங்களாக ஜெதை பண்ணி 750 வரைக்கும் நாங்கள் ஜெதை பண்ணி ரிட்டர்ன் பண்ண புறா. அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நாங்கள் ஜெதை பண்ணி எடுத்த விடையில் ஒரு புறா பறந்துருக்கு அப்படின்றதுனால அது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. இதை வச்சு தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கோம். இந்த புறாவும் பூந்தமல்லியில் பறந்தது தான். இது வந்து இந்த புறா வந்து பாஸ்கர் அண்ணன் அவருக்கு இடம் எடுத்து கொடுத்தாரு. இந்த புறா வந்து இதோட ஐசன் பாருங்க. இது 200லேயும் புறா வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு புறாங்க. போன வருஷம் எங்களுக்கு 200ல் ஒரு 5 புறா ஒன்றா வந்துச்சு. ஒன்றா வந்துட்டு எதுவும் ட்ராப் ஆகலை. எல்லாம் வீட்டு மேலே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே பறந்துடுச்சு. ஃபஸ்ட்டு புறா ட்ராப் ஆகி போட்டேன். அது வந்து நான் டேக் தப்பாக போட்டுட்டேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு டேக் ஏன்னா ஜிபிஆர்எஸில் வந்து ஸ்டிக்கர் தான். இங்கே வந்து டேகிங் சிஸ்டம் வந்து இங்கே தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வருஷம். அதனால் டேக் தப்பாக போட்டுட்டேன். அதனால் வந்து ரிசல்ட்லேருந்தே வெளியே போயிடுச்சு அந்த புறா. 2வது ஃபஸ்ட்டு வந்திருக்க வேண்டிய புறா நான் ரிசல்ட்லேருந்தே வெளியே போயிடுச்சு. 12வது 13வது போயிடுச்சு அந்த புறா. அவங்க கிளப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. 2 வாட்டி ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. டேகு தப்பாக போட்டிங்க, கரெக்டாக போடுங்க 2 வாட்டி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் வந்து அதை கரெக்டாக போடலை. அதனால் அது வெளியே போயிடுச்சு புறா. அப்போ வந்ததில் 5 புறாவில் ஒரு புறா தான் இறங்குச்சு. அந்த புறா தான் டேக் போட்டேன். மீதி 4 புறாங்கள இந்த புறா 1. இது 750ம் பறந்துருக்கு. ஷார்ட் டு லாங் பறக்குது புறா. இந்த வருஷம் இதோட விடைங்க நல்லா பறக்கும்னு எதிர்பார்க்குறேன். இதோட விங்ஸ் பேட்டர்னு இந்த புறாவும் உங்களுக்கு பூந்தமல்லியில் தான் பறந்தது. டிஆர்பிஎஸ் கிளப்பில் தான் பறந்தது. இது வந்து அந்த 4 புறா சொல்லியிருந்தீங்களா 200ல், அதுவும் இதுலேயும் ஒரு புறா. இந்த புறாவும் வந்து வந்துட்டு இறங்கலை. ஒவ்வொரு பறவையாக இருந்தது. 200ம் வந்துடுச்சு புறா. 300ல் கிளப்புக்கு ஃபஸ்ட்டு புறா வந்தது. வெலாசிட்டியில் வெளியே போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் தான் இருக்கோம். எங்கள் கிளப்பு தாம்பரம். எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் தான் இருக்கோம். வெலாசிட்டி எல்லாருக்குமே கொடுக்கணும். அதனால் வந்துட்டு வெலாசிட்டியில் வெளியே போயிடுச்சு இந்த புறா. 750லேயும் 5th வச்சுருக்கு. 300ல் வந்து செகண்ட் பண்ணியிருக்கு. இந்த புறா விங்ஸ் பேட்டர்ன் இதோட ஐசன் பாரு. இந்த புறாவும் போன வருஷம் பறந்த புறா தான். இது வந்து நம்ம மகேஷ் கிட்ட பறந்த புறா. 200ல் வந்து இது 12வது ப்ளேஸ் பண்ணுச்சு. 300ல் வந்து 4வது பண்ணுச்சு. டிபிகேல வந்து 31வது வந்தது. டிபிகேல இந்த புறா. அதோடு நாங்கள் இந்த புறாவை நிறுத்திக்கிட்டோம். அதுக்கு மேலே பறக்க வைக்கல. சரி போதுன்ற நிறுத்திட்டோம் அதை. இதோட விங்ஸ் பேட்டர்ன் பாருங்கள். இதோட ஐசைன் பாருங்கள். இந்த புறா வந்து இந்த வருஷம் 1000 பறந்ததோட அப்பா. லேட் ரிட்டர்ன் வந்ததோட அப்பா அது. இதோட விங்ஸ் பேட்டர்ன் பாருங்கள். ஐசைன் வந்து பாருங்கள்.
இந்த புறா வந்து எங்களுக்கு வினோத் அண்ணன் ஒருத்தர் அண்ணன் கொடுத்தாரு. இந்த புறாவில் வந்து ஏகப்பட்ட புறா பறந்துருக்கு. இந்த புறா ஆந்திரே லைன்னு அண்ணன் சொல்லுவார். இது சவுத்துலேயும் சரி, கேரளா எல்லா இடத்துலையுமே நிறைய கொடுத்துருக்காரு. நிறைய பறந்துருக்கு. எல்லாமே பெரிய பெரிய ரிசல்ட்டு தான் பண்ணியிருக்கு. எங்களுக்கு ஒரு புறா கொடுத்தாரு. அதில் வந்து 1000 வந்து லேட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்த வருஷம் கோலியர் வைக்கலான்னு ஐடியா இருக்கும். அது எப்படின்னு பார்த்துட்டு இது பண்ணலாம். இதுதான் எங்கள் ப்ரீடிங் கூண்டு. எல்லா பேர்ட்ஸுமே வந்து ஃபுல் விங்ஸில் தான் வச்சு நாங்கள் இந்த வாட்டி பேர் பண்ணியிருக்கோம். மொத்தம் வந்து இதில் 16 பேர் பண்ணியிருக்கோம். இங்கே சைடில் ஒரு கூண்டு இருக்குது, இதில் ஒரு 2 பேர் பண்ணியிருக்கோம். மொத்தம் 16 பேர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு சில பேர் வந்து பறந்த புறாங்கலேருந்து எடுத்து பண்ணியிருக்கோம். எங்களை 700 பறந்த புறா ப்ளஸ் வந்து லேட் ரிட்டர்ன் ஆன புறா எல்லாமே நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம். ஒரு சில புறா கண்டிஷன் பார்த்து பேர் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு பெஸ்ட்டு பேர்னா எங்களோட 700ல் ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கின ஃபீமேல். இந்த ஃபீமேலுக்கு வந்து எங்களோட வினோத்தனம் கொடுத்த பேர்டை வந்து நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம். அந்த பேர்டும் 1000ல் நல்லா பறந்துருக்கு. இந்த வாட்டியும் நல்லா பறக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இது மேலே இருக்க பேர் வந்து இது வந்து 700லேயும் ஷார்ட் டு லாங்குக்கு இந்த பேர் பண்ணியிருக்கோம். இதோட மேல் சைட்லேயும் 1000ல் நல்லா பறந்துருக்கு. இது வந்து வினோத்தனம் கொடுத்த மேலு. அது வந்து பாஸ்கர் அண்ணன் ஃபீமேலு. கீழே இருக்க ஃபீமேலும் வந்து லாஸ்ட்டாக சொன்ன ஃபீமேலும் வந்து பாஸ்கர் அண்ணன் தான் 2 சர்டிஃபிகேட் வாங்கினது. இந்த பேர்டு ஷார்ட் டு லாங் பண்ண ஃபீமேலும் பாஸ்கர் அண்ணன் தான். அந்த பேர்டை வந்து 700 வந்து 3rd டே ஃபினிஷ் பண்ணிச்சு. லேட் ரிட்டர்ன் தான் இருந்தாலும் 3rd டே ஃபினிஷ் பண்ணிச்சு. இதுக்கு போட்டிருக்க மேல் வந்து இது வந்து வினோத் அண்ணன் பேர்டு. இதுவும் 1000 பறந்துருக்கு இந்த லைன்லையும். இது ஷார்ட் டு லாங். இந்த பேர் வந்து கண்டிஷன்ஸ் வச்சு நாங்களாவே பேர் பண்ணியிருக்கோம். ஃபீமேல் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் கலெக்ஷன் பண்ணது. மேல் வந்து பாஸ்கர்ண்ணன் கொடுத்தாரு. இது வந்து தூத்துக்குடியிலேருந்து வந்த பேர்டு. இது மேலு. இது வந்து எங்கள் 1000 பறந்த மேலு. லாஸ்ட் இயர் 1000 பறந்த மேலு. அதுக்கு வந்து ஃபீமேலும் நல்ல லைன்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம். இதுவும் வினோத்தனம் பேர்டு தான். இதுவும் ஒரு ஆன் த டே லைன் சொல்லிட்டு சொல்லுவாங்க சவுத் சைடில். அந்த லைன்லேருந்து எங்களுக்கு ஒரு பேர்டு கொடுத்தாரு. அந்த பேர்டு வச்சு நாங்கள் பேர் பண்ணியிருக்கோம். இதோட யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஜோட்டுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்து 1000 பறக்கும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். இந்த வருஷத்துக்கு இது வரைக்கும் ஒரு 30 பேர்ட்ஸ் எடுத்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் எடுத்து நாங்கள் கொடுத்துட்ருக்கனால எங்களால் வந்து பேர்ட்ஸ் வந்து இன்னும் ஃபுல்லாக இது பண்ண முடியல. எங்களோட டார்கெட் வந்து இந்த வருஷம் ஒரு 60 யங்ஸ்டர்ஸு. லாஸ்ட் இயர் பறந்து நின்ற பேர்டு ஒரு 30 பேர்ட்ஸ் இருக்குது. மொத்தம் லாஸ்ட் இயர் 55 பேர்ட்ஸ் எடுத்தோம். எங்களுக்கு இந்த வருஷம் ஓகே தான். ஒரு 29லேருந்து 30 பேர்ட்ஸ் வரைக்கும் எங்களுக்கு வந்து கையில் இருக்குது. அதுலேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் இயர் 1000க்கு வந்து ஒரு 10 பேர்ட்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம். இந்த வருஷம் வந்து ஒரு 60 யங் பேர்ட்ஸ் வந்து எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஃபீமேல் பேர்டு. இந்த பேர்டு வந்து ஒரு ஃபீமேல் பேர்டு. இது வந்து பாஸ்கர் நான் எங்களுக்கு கொடுத்த பேர்டு. இது வந்து ஏஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு 9 to 10 இயர்ஸ் இருக்கும். இந்த பேர்டு வந்து நாங்கள் லாங் டிஸ்டன்ஸ்க்காக செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். இதோட விங்ஸ் பேட்டர்ன் இது. இந்த பேர்டு வந்து இதுலேருந்து எடுக்கிற சிக்ஸ் வந்து நாங்கள் 1000க்கு வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட ஐசைனு இது ரொம்ப ஓல்டு ஐசைனு. இது வந்து அந்த ஃபீமேலுக்கு போட்ட மேல். இந்த பேர்டு வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வேறு ஃபீமேல் போட்டு பேர் பண்ணோம். ஒரே ஒரு பேர்டு தான் எடுத்தோம். எங்களுக்கு லாஸ்ட் இயர் டைம் கிடைக்கல. ஒரே ஒரு பேர்டு எடுத்தோம். அந்த பேர்டு வந்து 550ல் எங்களுக்கு வந்து லேட் ரிட்டர்ன் ஆகி நிற்குது. நெக்ஸ்ட் இயர் அந்த பேர்டும் வந்து நாங்கள் 1000 கேட்டகரியில் வச்சுருக்கோம். இதோட விங்ஸ் பேட்டர்ன் இது வந்து இந்த பேர்டோட ஐசைனு. வினோத்தனம் இது நாங்கள் மெடிசன் வந்து நாட்டு மருந்து தான் யூஸ் பண்ணுறோம். அவர் வினோத்தனன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவர் தான் எங்களுக்கு மெடிசன் தான் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. இது ஃபிட்னஸ் மருந்துன்னு கொடுக்குறாரு. இது பறவைக்கு நம்மளுக்கு புறா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணோம். பறவைக்கு எக்ஸ்ட்ராடினரியாக பறக்கும். நம்மகிட்ட ஒரு 6 மணி நேரம் பறக்கும்னா இந்த ஃபிட்னஸ் பவுடர்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்லா வச்சு இம்ப்ரூவ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இதெல்லாம் பறந்துருக்கு. நாங்கள் எங்ககிட்ட நாங்கள் பார்த்ததுனால சொல்கிறேன். ஏன்னா நம்ம எந்த மருந்துமே அவங்க யூஸ் பண்ணால் தான் தெரியும். நம்ம இப்போ நான் சொல்கிறேன்னு சொல்ல நீங்கள் வாங்கிட்டு அது நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது பறக்குதா பறக்கலையா. ஏன்னா உங்களோட எப்படி நீங்கள் அதை ட்ரீட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் வைக்கிறீங்க தீனியில் எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன பாயிண்ட் தவறுனா கூட அது மாறிடும். அதனால் நம்ம பயன்படுத்துகிற விதம் தான் இருக்குது எல்லாமே. அதனால் நம்ம பயன்படுத்தி பார்த்தா தான் அதோட அனுபவம் கிடைக்கும். அதனால் யாராக இருந்தாலும் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். பயன் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள்,
அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு மன கருத்து இருக்கும். அது அவங்களுக்கு விருப்பப்பட்டால் யூஸ் பண்ணலாம். இது ஃபிட்னஸ் பவுடருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2 வருஷமாக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது ஃபிட்னஸ் பவுடருக்கு. இந்த பவுட்ரு வந்து ரெக்கவரி பவுட்ரு. சுத்தண்ணி கொஞ்சம் மிதமான சூடில் சுத்தண்ணி கொதிக்க வச்சு நம்ம இதை ஒரு சிரிஞ்சி கொஞ்சம் அடித்து விட்டோமா கூட அடித்து விடலாம். இல்லைன்னா நம்ம தண்ணி நார்மலாக எப்போ புறா குடிக்க வைக்கிற மாதிரி கூட வச்சிடலாம். ரெக்கவரியும் நல்லா குயிக்காக ரெக்கவரி ஆகிடும். நம்ம புறா பறந்து வந்து நம்ம இது வரைக்கும் நாங்கள் இவ்வளோ நாள் புறா ஓட்டுறோம். ரெக்கவரிக்குன்னு தனியாக நாங்கள் எதுவும் இது பண்ணல. ரெக்கவரிக்கு இது தான் யூஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு குயிக்கான ரெக்கவரி ஆகும். அந்த டயர்ட்னஸ்ஸு பெரிய ஒரு எஃபெக்டே கிடக்காது. நல்லா நார்மலாக எப்பவும் போல் அப்புறம் நம்ம வீட்டில் எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு டயர்டாக இருந்தோன்னா லைட்டாக ஒரு சிரிஞ்சி அடிச்சு விடுவோம், உடனே க்யூர் ஆகிடும் அது. இந்த பொடி வந்து குளிக்க வைக்கிறதுக்கு, நீங்கள் குளிக்க வைக்கிறதுக்கு இந்த பொடி நல்லா யூஸ் பண்ணலாம். நாட்டு மருந்து கடையில் விற்குமா? இல்லை இது ஓனாக அவர் அண்ணன் ரெடி பண்ணுறாரு. நாட்டு மருந்து கடையிலாம் கிடைக்காது. இது அவராக நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எது சேர்த்து புறா கோசம் அவராக ரெடி பண்ணியிருக்காரு. ரெடி பண்ணி இது வரைக்கும் யாருக்கும் கொடுக்கல வெளியே. அவர் சர்க்கிள் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு. இந்த வருஷம் தான் சரி எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வருஷம் தான் கொடுக்குறாரு எல்லாருக்குமே. இல்லைன்னா நாங்கள் இதையே சொல்லியிருக்க மாட்டோம். இந்த வருஷம் தான் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு அவர் சொல்லிவிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் அவரே கொஞ்சம் விளம்பரப்படுத்தியிருக்காரு. இது வரைக்கும் அவர் சர்க்கிள் அது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. நானே ஒரு 15 பேர்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன். அவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க. என்ன இது பண்ணி நல்ல ரிசல்ட் தான் சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இது நீங்கள் இந்த குளியல் பொடியில் நீங்கள் புறா பகுரி அடித்து ரத்தக்கட்டு ஆகி வந்து நம்மளுக்கு அந்த ரெக்கை தூக்க முடியலனா கூட இதில் குளிக்க வச்சு ஒரு 4-5 நாள் குளிக்க வச்சு ரெகுலராக போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா ரத்தக்கட்டெல்லாம் கிளியர் ஆகிடும். அந்த புறா நீங்கள் ஓட்டலாம். ஏன்னா நான் போன வருஷம் அதை நான் பண்ணேன். எனக்கு போன வருஷம் 550 ஒரு புறா அடிபட்டு தான் வந்தது. அந்த புறா நான் ரெக்கவரி பண்ணி நல்லா அந்த தண்ணியில் நல்லா குளிக்க வச்சு நல்லா சுத்தண்ணில் கொதிக்க வச்சுட்டு இதமான சூடில் நம்ம அந்த ரெக்கையை நல்லா கொஞ்சம் உருவி விட்டு நம்ம இது பண்ணோமோ அந்த ரத்தக்கட்டெல்லாம் கரைஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே நான் எடுத்து பண்ணி 750 வச்சு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். போன வருஷம் அடிபட்ட புறாவை ரெக்கை தொங்கின புறாவை ரெடி பண்ணி பறக்க வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரிசல்ட் இருந்ததுனால தான் சொல்கிறோம். உங்களுக்கு வாங்கி நீங்கள் பார்த்து உங்களுக்கு இதுவாக இருந்தால் ரிசல்ட் இருந்தால் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். இந்த புறா ஃபீல்டில் எங்களுக்கு முதல் புறா கொடுத்து சப்போர்ட் பண்ணது அவர் பாஸ்கர் அண்ணன். அதுக்கப்புறம் ஒரு வினோத் அண்ணன் புறா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வந்து எத்திராஜனன் மாதாவரத்தில் எத்திராஜனன்னா அவர் பெரிய ஃபேன்ஸ் அவர். அவர் வந்து நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இது இப்படி இருக்கணும்ப்பா, அது இப்படி இருக்கணும். அதை வச்சு தான் நாங்கள் இந்த வருஷம் ஜதை பண்ணி விடை எடுத்து இந்த வருஷம் ஓட்டணும். நல்ல ரிசல்ட்டு தான் எங்களுக்கு. அவர் சொல்லி கொடுத்த மாதிரி நாங்கள் இது பண்ணி கொஞ்சம் புறா நாங்களே வெளியே கலெக்ஷன் பண்ணி அதை இது பண்ணி நாங்கள் விடை எடுத்தோம். இந்த வருஷம் நல்லா ஓட்டியிருக்கோம். ஒரு 40 புறா ஓரளவுக்கு நிற்குது எங்ககிட்ட. பறந்து புறா நிற்குது. இந்த வருஷம் எல்லாருக்கும் அப்செட் ஆகிடுச்சு. இருந்தாலும் எங்கிட்ட புறா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பறந்து நிற்குது. அந்த கண்டிஷன் படி புறா எடுத்து பண்ண சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி நாங்கள் இந்த வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு புறா நிறுத்தியிருக்கோம். ஒரு பாஸ்கர் அண்ணனுக்கும் வினோத் அண்ணனுக்கும் எத்திராஜ் அண்ணனுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். தம்பி நம்மளுக்கு வந்து 1 வருஷம் பழக்கம். பேர் வந்து பாரதி. இவர் வந்து சிபிஎஸ் கிளப்ல ரேஸ் பண்ணார். லாஸ்ட் வருஷம் ரேஸ் பண்ணார். 300 வரைக்கும் ரேஸ் பண்ணி நிறுத்திருக்காரு. இவருக்குள்ளேயும் பாஸ்கர் அண்ணன் தான் புறா கொடுத்துருக்காரு. அவர் புறாவும் பறந்து நிற்குது. இந்த வருஷம் நாங்களும் கொஞ்சம் பேர் பண்ணி விடை எடுத்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் தம்பி நல்லா பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. அவர் சாம்பியன்ஷிப் வாங்குறதுக்கு உழைப்பாரு, நம்பிக்கை இருக்குது. சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுவார். அதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம். அவரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். எனக்கு வந்து சதீஷனாவும் மகேஷனாவும் தான் லாஸ்ட் இயர் கொஞ்சம் பேர்ட்ஸ் சிக்காகி இருந்துச்சு. அப்போ வந்து மகேஷனா மெடிசன் கொடுத்து சப்போர்ட் பண்ணார். வினோத்னாவ மெடிசனும் எனக்கு பேர்ட்ஸ் ரெக்கவர் ஆகி வரத்துக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த வருஷமும் எனக்கு பேர்ட்ஸ் எடுத்து கொடுத்து பேர்ட் பேர் பண்ணி கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கன்ஃபார்மாக இந்த வருஷம் நிறைய நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் எனக்கு. அதுக்கு நான் எஃபர்ட் போட்டிருக்கேன். இவங்களும் எனக்கு அதுக்கேற்ற அவங்களோட எஃபர்ட்டு, அவங்களோட நாலேஜு எல்லாமே வினோத் நான் சொல்லியிருந்தோம், அவரும் ஒரு நாலேஜ். எத்திராஜ் ஆனந்த் அவரும் நாலேஜ். பாஸ்கர் நான் சொல்லியிருந்தோம், பாஸ்கர் அவரோட நாலேஜ் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபடி இந்த வருஷம் பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ நேரம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களோட பேர்ட்ஸை பற்றியும் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணோம். சென்னை ரேசிங் பீஜன்ஸ்லேருந்து வந்திருந்தார் மோகன் சார். அவருக்குள்ள எங்களோட நாலேஜ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம்.
அவர் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.